வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25க்கு 25 உங்களை எடுக்க வைக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள எல்லா கொஷினையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மு வந்து 10th புக்கில் இருக்குது, 3வது சாப்டரில் இருக்குது. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 மீ பொது வகுத்தி 4 எனில் இவ்விரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பு காணுங்கன்னு கேட்குறான். அதாவது ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டா, ஒரு 2 நம்பர் எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்னு 2 நம்பர் கொடுத்துட்டான். எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறான். இது 10th ஒரு ஃபார்முலா இருக்கிறது, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். இங்கிலீஷில் எழுதுனா கொஞ்சம் உங்களுக்கு புரியினால எழுதுகிறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் நம்மளுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ எல்சிஎம் அப்படியே வச்சுக்கிறோம். ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ 4, ஹெச்சிசிஎஃப் 4ன்னு சொல்லியிருக்கானா. அடுத்த எஃப்ஆஃப்எக்ஸ், இதை எஃப்ஆஃப்எக்ஸ் முதல்ல இருக்கிறது எஃப்ஆஃப்எக்ஸ்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது இருக்கிறத ஜிஆஃப்எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ 96 இன்ட்டு 404. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் தான் தேவை, அதனால் இந்த 4 அங்கிட்டு கொண்டு போயிடலாமா. அப்போ 96 404 டிவைட் பை 4. இதை அடிக்கலாமா. ஒரு 4 ஒரு 4 இந்த 0 அப்படியே வச்சுக்கலாம், ஒரு 4. அப்போ 101 96ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. 6 × 1 6 0 6 9 0 9 6 9 6 9. ஸோ அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளோ 96 ஆன்சர் இருக்கா. இங்கே ஆன்சர் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது மாதிரி 4 இருக்கும், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்னு. இதில் ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 கண்டுபிடிக்க சொல்லுவான். எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் மெத்தடு. ஸோ 3 ஒரு பக்கெட்டு கொண்டு போயிட்டா மீதி இன்னொன்னோட ஆன்சர் கிடச்சிரும். இதுக்கு ரொம்ப சம்மு கொடுத்துருப்பான், 10th புக்கில் கொடுத்துருக்கான், 3வது சாப்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.